Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 676 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம கைரோஸ டாய் சோல்ஜரா மாத்திட்டாங்கல்ல. அவகிட்ட இருந்து தப்பிச்சு 2 நாள் கழிச்சு ஸ்கார்லெட்ட பார்க்கலான்னு போனா அவன் கண்ணு முன்னாடியே அவளை சுட்டு தள்ளிட்டாங்க. சுட்டது டியமண்டே. ஐயோ ஸ்கார்லெட்டுன்னு அடிச்சு புரண்டு ஓடுவான். அவனுக்கு என்ன குழப்பம்னா எதுக்காண்டி நமக்கு வெயிட் பண்ணாம இந்த மாதிரி இங்க வந்தான்னு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கே விஷயம் புரியுது. அதான் இவன் பொம்மையா மாறினவன்னு அவளுக்கு எல்லா விஷயமுமே மறந்து போயிருமே. இப்படி ஒருத்தன் அவ வாழ்க்கையில இருந்தான்னு கூட அவளுக்கு தெரியாதே. சத்தியமும் பிராமிஸும் மறந்துருக்குமேன்னு எப்படி மறந்துருக்கும்னு எல்லாத்தையும் யோசிச்சு பாப்பான். அவ கையில பார்த்தா கொஞ்சம் சாப்பாடு வச்சிருப்பா. சரி அவளை காப்பாத்துவோன்னு வேகமா ஒன்னா அந்த வில்ல பயலோட ஆளுக அவளை ரவுண்டு கட்டிடுவானுங்க. கைரோஸ்க்கு செம்ம காண்டாயி உரிய அட்டி திருச்சிருவானுங்க. அப்புறம் ஸ்கார்லெட்டை தூக்கி மடியில வச்சுக்கிட்டு ஏந்திரி உனக்கு ஒண்ணு ஆகாது நீ சாக மாட்டேன் அப்படி எப்படிம்பான. அவ நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா அங்க என்னோட பொண்ணு பசியால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, ப்ளீஸ் இதை மட்டும் அவகிட்ட கொடுத்துறியான்னு. ஒண்ணு கவலைப்படாத ஸ்கார்லெட், நான் யாருன்னு தெரியலையா, நான் தான் கைரோசுமா. அவளுக்கு அதெல்லாம் எதுவும் தெரியல, ப்ளீஸ் இதை மட்டும் கொடுத்துருன்னு சொல்லி அப்படியே பொத்தன மயக்கம் மட்டும் வந்துருவா. ஐ மீன் செத்துட்டா. அவளாதான் ஸ்கார்லெட்டுன்னு சொல்லி காட்டுத்தனமா கத்துவான். இப்படி ஒரு நிலைமையில அவன் சாக விடுவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம அவன் பொம்மையா மாறிட்டான்ல, சோ அவளை தொற்றுக்க ஃபீலிங் கூட அவனுக்கு இல்ல. அவ சாகிறத கூட என்னால ஃபீல் பண்ண முடியலையேன்னு அப்படியே கதறி அழுவான். என்ன கத்தி என்ன பிரயோஜனம், அதான் சுட்டுட்டாங்க செத்துட்டாலே. ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தானா கூட காப்பாத்திருக்கலாம் போல. அதுக்கப்புறம் தான் அவளை தூக்கிக்கிட்டு நேரா ரெபேக்கா கிட்ட போயிருப்பான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம் வயலட் நமக்கு பிரச்சனை, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து எனிமீஸ் வந்துட்டு இருக்காங்கம்பா. வேற யாரும் இல்ல அந்த கிளாடியஸ் தான். ஆளுகளை கூப்பிட்டு வெறி கொண்டு வந்துட்டு இருக்கான். அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு டோஃப்ளமிங்கோ மாதிரி ஒருத்தன் கெட்டப்ப போட்டு வந்து ஏமாத்திட்டான்னு. அதனாலதான் அவனை புடிக்கிறதுக்காக அடிச்சு புடிச்சு வர்றான். அது மட்டும் இல்லாம நம்ம லூஃபிய மத்தவங்களும் திடீர்னு காணாம போயிட்டாங்க. வயலட்டோட பிளட் வேற வழியில இருக்குது, கண்டிப்பா அவன் மேலதான் இருப்பான்னு சொல்லி வெறி கொண்டு வந்துட்டு இருப்பான். அந்த டைம் தான் கைரோஸ் லூசுத்தனமா ஒரு வேலையை பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டான். என்னன்னா எப்படியோ 2 பக்கமும் இருந்து எனிமீஸ் வந்து லாக் பண்ண போறாங்க. அவங்க கிட்ட சிக்கி சினாபினமாகறத விட இப்ப சர்ப்ரைஸா போய் டோஃப்ளமிங்கோ அட்டாக் பண்ணிட்டா செத்துடுவான்ல, வந்த வேலை முடிஞ்சிரும்ல. அவனால அந்த லாவோஜியவே சமாளிக்க முடியல, டோஃப்ளமிங்கோ அட்டாக் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கான். இவ்வளவு நேரம் ஆயுமே எந்த ஒரு மாற்றமுமே நடக்கலங்கும் போதே தெரிஞ்சு போச்சு அங்க உசோலாண்டால எதுவும் பண்ண முடியலன்னு. அதான் நம்ம உசோபால. அப்போ கைரோஸ் நீங்க எல்லாருமே பைரட்ஸ் தானே, பிராலாண்டும் உசோலாண்டும் அப்படித்தானே. ஏன்னா நான் அதை அப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணேன். அதான் பிராங்கியும் உசோப்பையும் கேக்குறான். ஆமா அதனால என்னடா பஞ்சாயத்துன்னு கேட்டா ஒரு பிரச்சனையே இல்ல, ஏன்னா நானுமே ஒரு நோட்டோரியஸான கிரிமினல் தான். ஆனா நம்ம எல்லாத்துக்குமே இப்போ ஒரே கோல் தான், ஒன்னா ஒர்க் பண்றதுல எனக்கு சந்தோஷம். ஆமா ISROல இருந்து ராக்கெட் லான்ச் பண்ண போறானுங்க, ஒன்னா உட்காந்து வேலை பாக்குறதுல சந்தோஷம். ஒய்யால அப்படியே கட் பண்ணி கொழிடா கொலோசியத்தை காட்டுறாங்க. அங்க அந்த இடமே பயங்கரமா அதிருது. அதனால பேஸ்மெண்ட்ல கூட கிராக் விழுகுது. அது சண்டையால தான் விழுகுதுன்னு நல்லா தெரியுது. ஆனா என்ன ஒரு குழப்பம்னா இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்கான ஆளுங்க 100 பேருக்கு மேல அட் அ டைம்ல சண்டை போட்டாங்க. அப்ப கூட இந்த அளவுக்கு அதிர்வு இல்ல. ஆனா இப்பதான் ஓவரா அதிர ஆரம்பிச்சு பயங்கரமா டேமேஜ் ஆகுது. எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியுது இது யாரால வர பிரச்சனைன்னு. எல்லாம் அந்த கிறுக்கு பைய பர்ஜஸ் தான். அண்ணா பின்னாடி ஷாக் வேவ்ஸ் வச்சு அட்டாக் பண்ண உடனே அங்க இருக்க பில்டிங் எல்லாம் பயங்கரமா டேமேஜ் ஆகுது. அவன் சேபாவை தான் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் தான் லூஃபி. ஒவ்வொரு அட்டாக்லயும் அவன் ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆறதுனால அவன் அடிக்கிற ஷாக் வேவ்ஸ் எல்லாமே டைரக்டா மக்கள் உட்கார்ந்துட்டு இருக்க அந்த இடத்துல தான் வந்து அடிக்கும். அது மட்டும் இல்லாம கொலோசியமுமே பயங்கரமா டேமேஜ் ஆகுது. இதனாலேயே மக்கள்லாம் பார்த்து செம்மையா காண்டாயி கடுப்பாயி அந்த நாசமா போனவன் தொல்லை தாங்க முடியல, எவனாச்சும் அவன் மண்டைய உடைங்கடா உசுர வாங்கிட்டு இருக்கான்னு புலம்பி தள்ளுவாங்க. இங்க பர்ஜஸ் என்னதான் அட்டாக் பண்ணாலும் சேபோவை தொட கூட முடியல. அவன் ஜாலியா நல்லா அட்டாக் பண்ண பாராட்டி தள்ளுவான். அப்படியே கட் பண்ணா இங்க ரெபேக்காவை டியமண்டே கிட்ட இருந்து நம்ம பார்த்தலோமியோ தான் காப்பாத்தி பிளாக் பண்ணி வச்சிருப்பான். கொஞ்சம் விட்டா போதும் ரெபேக்காவோட டெட் பாடி தான் அங்க இருக்கும். அவன் உண்மையை சொல்லிடுவான், நான் தான் உங்க அம்மாவை சுட்டேன். அப்படியே துடிச்சு செத்து போனாங்கன்னு சொன்ன உடனே அவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவா. உடனே பார்த்தலோமியோ டேய் நீ இப்படி பேச்சிலேயே அவளை அட்டாக் பண்ணினா என்னோட ஷீல்ட் எல்லாம் ஒண்ணுமே எல்லாம் போயிடும்டா, கொஞ்சம் பேசாம இருறாம்பா. ரெபேக்காக தேம்பி அழுவா. என்னன்னா அந்த டைம் அவ பசிக்குதுன்னு சொன்னதுனால தான் அவங்க அம்மா அவளுக்கு சாப்பாடு எடுக்க போய் கடைசியில செத்து போயிட்டாங்க. அதை நினைச்சு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுவா. அதே நேரம் டாய் ஹவுஸோட ஈஸ்ட் சைட்ல வில்லாப்பாயில எல்லாம் இழிச்சா மேனிக்கு சிரிச்சுக்கிட்டே ரவுண்டு கட்டி நின்னுட்டு இருப்பானுங்க. நேவி ஆளுகளும் கன்னோட நிப்பானுங்க. என்னன்னு பார்த்தா எல்லாருமே பிராங்கிய ரவுண்டு கட்டி அட்டாக் பண்ணி ஒரு வழியா பிளாட் ஆகிட்டானுங்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல அவனால எதுவும் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. சோ வெட்டி தள்ளிலான்னு பிளான் பண்ணிட்டானுங்க. அங்க பிராங்கியோட மூஞ்ச காட்டுறாங்க. வாகன அடியில கண்ணா பின்னாடி வீங்கி போய் ஆளு முடியாம பேனு கிடப்பான். இன்னுமே அவனுக்கு நம்பிக்கை இருக்கு உசோப்பு தான் சாதிப்பான்னு. டேய் எப்படியாச்சும் பயத்தை ஒரு ஓரமா வச்சுட்டு வேலையை மட்டும் முடிச்சிடறாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் எப்படி பயப்படுவான் என்னன்னு. அதே நேரம் அந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரேட் போட்ட காட்டுறாங்க. அங்க எல்லாம் உசோ லேண்டுன்னு பயங்கரமா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி கத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அவன் மட்டும்தான். அவன் என்ன பண்ணுவான், கிரீன் ஸ்டார்னு சொல்லி பயங்கரமா அவனை அட்டாக் பண்ணுவானா. எல்லா அட்டாக்லயும் அந்த ட்ரபுள் எஸ்கேப் ஆகி பாஞ்ச
துணிஞ்சு அட்டாக் பண்ண வருவான். வழக்கம் போல நம்மால அந்த 100 டன் சுத்தியில வச்சு ஓங்கி ஒரு அடி அந்த இடமே புகமண்டலம் ஆயிரும். இன்னும் ஸ்பெஷல் அட்டாக் எல்லாம் இருக்குடான்னு சொல்லி என்னென்னமோ விதியை காப்பிச்சுட்டு இருப்பான். ஆனா அந்த ட்ரபோலுக்கு எதுவும் ஆன மாதிரி தெரியல. பட் இந்த கலவரத்தெல்லாம் அங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்களே டாய்ஸுங்க, அவங்க எல்லாம் பார்த்துட்டு ஸ்டார் ஹேட்டர்ஸ் இந்த உசோப்பு நமக்காண்டி சண்டை போட்டுட்டு இருக்கான், அவனால முடியும், கண்டிப்பா ஜெயிப்பான்னு சொல்லி அவன் மேல பயங்கரமான நம்பிக்கை வைப்பாங்க. இத்தனைக்கும் அவனோட மூஞ்ச கூட இவங்க பார்த்தது இல்ல. நீ மட்டும் ஜெயிச்சிட்டீனா வாழ்க்கை பூரா நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன், எப்படியாச்சும் ஜெயிச்சிரு அப்படி இப்படின்னு அவனுக்கு பயங்கரமான சப்போர்ட். ali அந்த கேவண்டிஷும் அங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் நான் வாழ்க்கை பூரா பொம்மையா இருக்க விரும்பல, நீ மட்டும் நீ மறுபடியும் நார்மலா மாத்திட்டீனா நான் கண்டிப்பா ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் அட்டாக் பண்ணவே மாட்டேன், தயவு செஞ்சு காப்பாத்துறா ஐயப்பான்னு புலம்பி தள்ளுவான். ali அந்த ஜெயிண்ட் ஹைருதீன் நீ நார்மலா மாத்திட்டீனா நான் உனக்கு சபார்டினேட் ஆயிடுறேன் அப்படின்னு இவன் சொல்லுவான். டகமா நான் எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன், ஏதாச்சும் பண்ணி காப்பாத்துன்னு அடுத்தடுத்து எல்லாருமே புலம்பி தள்ளுவாங்க. அந்த டைம் அந்த ட்ரபோல் மடையனுக்கு டோஃப்ளமிங்கோ கால் பண்ணி சுகரை பேலஸ்க்கு கூட்டுவான்னு சொல்லுவான். உடனே அவன் நீ பயப்படுற மாதிரி எல்லாம் இங்க எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல டோஃபி, என்ன நம்மள அட்டாக் பண்ண யாருமே இல்லன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புவான். பார்த்தாங்க உசோப்பியுமே லாக் பண்ணியாச்சு, அவனால அசைய கூட முடியல. என்ன சுகரும் கவலைப்படாதீங்க டோஃபி, நம்மள அட்டாக் பண்ண வந்தவங்க இப்ப கான்சியஸ்லயே இல்ல, அவங்களால எல்லாம் எதுவும் பண்ண முடியாதும்பா. இத பார்த்துட்டு இருந்த லிட்டில் பீப்புள்ஸ் எல்லாம் ஐயோ உசோலாண்டுன்னு சொல்லி கதறுவாங்க. அந்த டைம் அவ சும்மா இருக்க வேண்டியதானே, நீங்க கொண்டு வந்த இந்த பாய்சன் கிரேப்பை நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்லி அப்படியே எடுத்து நீட்டுவா. அதுதானே நமக்கு இருந்த ஒரே ஹோப்னு சொல்லி எல்லாருமே அவ்வளவு ஆர்வமா இருந்தாங்க. ஆனா கடைசியில அதை உசோப்போட வாயில தூக்கி போட்டுருவா. ஐயோ போச்சேன்னு கதறுவாங்க. இப்போ மொத்த டீமுமே உசோப்ப நம்பி மட்டும்தான் இருந்தாங்க, ஏன்னா அடுத்து அவன் தான் ஏதாச்சும் பண்ணுவான்னு. ஆனா கடைசியில அவனை புடிச்சு லாக் பண்ணி பப்ளிக்கு அந்த கிரேப்பையுமே வாயில போட்டு விட்டு சாவுடான்னு சொல்லி ஒரு அடி. ஆனா அங்கதான் அவ பெரிய தப்பு பண்ணிட்டான்னு அவளுக்கு தெரியாம போச்சு. ஏன்னா அது பாய்சன் கிரேப் கிடையாது, இருக்கலையே அதிகம் காரம் இருக்கிற சாஸை வச்சு ரெடி பண்ண கிரேப். அத வாயில போட்டு அதோட ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆன உடனே அப்படியே ஒரு கத்துவான், வாயில இருந்து நெருப்பா பிச்சுக்கிட்டு வரும். சுகர் லிட்டில் பீப்புள்னு எல்லாருமே பார்த்துட்டு மிரண்டுருவாங்க. ஏன்னா அவன் டிராகன் மாதிரி வாயில இருந்து பயங்கரமா நெருப்ப கக்கன உடனே அதை பார்த்து அந்த சுகர் பயங்கரமா பயந்து ஐயோன்னு அப்படியே அன்கான்சியஸ் ஆயிட்டான். ட்ரபோல் பதறுவா, சுகர் கான்சியஸ்லயே இரு, அன்கான்சியஸ் ஆயிராதே, வேண்டான்னு. ஆனா அவ ரொம்ப பயந்து போனதுனால அழுதுகிட்டே பொத்துன்னு விழுவா. அவ்வளவுதான், கான்சியஸ்ல இல்ல. அத பார்த்த லியோ சுகர் மாட்டையாயிட்டான்னு சொல்லி காட்டு தனமா கத்துவான். பார்த்தா அவ வேன்னு கிடப்பா. அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!